சார் பிஜேபி நம்பினா கிடைக்கும்னு நினைச்சாரு. இன்னைக்கு பிஜேபி அவர் கண்டுக்க மாட்டேன்றாங்க. என்னதான் பண்ண போறாரு இப்போ? சார் இப்போ வந்து ஒரு ஒரு அரசியல்வாதி வந்து உயிர்ப்போட இருக்கணும்னா முக்கியமான விஷயம் அவன் வந்து ஒரு போராளியா மட்டும் இருந்தா மட்டும்தான் வந்து மக்களால் விரும்பப்படுவான். உங்களுக்கான எதிரியை நீங்க துல்லியமா அடையாளம் காட்டணும். எதிரியை அடையாளம் காட்டாத எந்த ஒரு அரசியல்வாதியும் ஜெயிக்கவே முடியாது. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். சரி, இவன் தான் நமக்கு சரியான ஆளு அவனை ஒழிக்கிறதுக்கு அப்படின்ற இது வந்து கருணாநிதி மேல கோபம் வந்து எம்ஜிஆருக்கு வந்து பெற்று தந்தது. சரியா? அது மாதிரி இன்னைக்கு பிஜேபி மேல இருக்கிற கோபம் திமுக வாழ வச்சுட்டு இருக்கு. வாழ வச்சுனுக்குது இல்லையா? வாழ வச்சுனுக்குதுன்றீங்க. ஆமா, அதான் உண்மை. சரியா? அப்ப ஓ பன்னீர்செல்வம் வந்து எதுக்காக கட்சி நடத்துறாரு? யாருக்காக கட்சி நடத்துறாரு? எந்த தீமையை ஒழித்து கட்டுவதற்காக கட்சி நடத்துறாரு? சொல்லுங்க. அவர் திமுக இருக்கிறாரா? எதிர்க்கிறாரு. எங்க இருக்கிறாரு? பூச்சி மெழுங்கி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. சரி, முக்கியமான விஷயங்களை களத்துல இறங்கி போராடணும். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாதிக்கப்பட்டார், அதிமுக போராடினா, பன்னீர்செல்வம் அணி போராடினாங்களா? என்ன எதுலதான் அவர் வந்து இறங்கியிருக்காரு? 3 வருஷம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சுக்கிட்டார் அவர் இப்போ. ஆமா, எந்த விதமான நடவடிக்கை இல்லாம எல்லா நேரமும் டெல்லியை நோக்கிய சிந்தனையாக அமித்ஷா, மோடி எப்ப கூப்பிடுவாங்க, எப்ப நமக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பழனிசாமியை மிரட்டி நம்மளை உள்ளுக்குள்ள இழுக்க போறாங்க, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா முடியுமா சார்? உங்களுடைய முயற்சி என்ன? அதுன்னு ஒண்ணு இருக்கணும். நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க ஒரு ஆக்டிவான பாலிட்டிஷியனா இருந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் உங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு ஆதரவாளர்களை வச்சிருந்தீங்கன்னா பிரதமர் வரும்போது அவர் உங்களை கூப்பிடுவார். அவரை மிஸ் பண்ணிடாதீங்க, கூப்பிட்டுருங்க. அவர் சொல்லி கூப்பிடுங்க. நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கெஞ்சி வெளிப்படையா கெஞ்சிருங்க, அதான் கொடுங்க.